கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்டு ஹால்ல வந்து ஏசி ஓடல, கொஞ்சம் வந்து பார்த்து தரணும்னு சொல்லியிருந்தாரு. ஏசிய பத்தி எனக்கு தெரியாது சார். ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு பார்த்துக்கோங்க சார் சொல்லியிருந்தேன். அதாவது ஏசி வந்து ஆன் ஆகுது, திரும்பி ஆஃப் ஆகுது. ஓடிட்டே இருக்கு. திடீர்னு ஆஃப் ஆயிடுது, திரும்பி ஆன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து முதல்ல செக் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு பார்த்துறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இந்த ஏசிக்கு மேலே போட்டிருக்க பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் சாக்கெட் வச்சிருக்காங்க. எல்லா ஏசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுவிட்ச் போர்ட்லேயே ஒரு பிரேக்கர் வச்சுருவோம். ஏசி கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் சாக்கெட் மட்டும் வைப்போம். ஸ்டெப்லர் அடிச்சுட்டு அந்த ப்ளக் மட்டும் அதில பண்ணி விடுவோம். ப்ளக் பண்ணுவோம். கீழ இருக்க பிரேக்கர்ல ஆன் பண்ண உடனே வந்து ஏசி ஓடும். ஆனா இந்த வீட்ல வந்து மேல இருக்கிற பாயிண்ட்லயே வந்து சுவிட்ச் சாக்கெட் 2மே வச்சிருக்காங்க. கீழ பிரேக்கர் ஆன் பண்ண உடனே திரும்பி மேல அந்த சாக்கெட்ல இருக்க சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது தான் ஏசி ஓடும். இவங்க மேல இருக்க சுவிட்ச எப்பவும் ஆன்லயே வச்சுருக்காங்க. கீழ தான் பிரேக்கர் தான் ஆன் ஆஃப் பண்றாங்க. அந்த சுவிட்ச் போயிருந்தா கூட கான்டாக்ட் கரெக்ட்டா கிடைக்காது. அழுத்தி போடும்போது சுவிட்ச வந்து கரெக்ட்டா கிடைக்கும். அதனால அந்த சுவிட்ச் போயிருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு கழட்டி பார்த்தேன். அதுவும் கரெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச்லேருந்து லைன் எடுத்துட்டு வெறும் சாக்கெட்டுக்கு மட்டும் லைன் குடுத்துட்டேன். சுவிட்ச் டம்மியா வச்சுட்டேன் அந்த மேல் பார்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டிபில இருக்கிற பிரேக்கர் வந்து நம்ம வீட்ல இருக்க எல்லா சுவிட்ச் போர்டு, ஏசிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏசிக்கு போகக்கூடிய பிரேக்கர் ஃபால்ட்டா இருந்தாலும் அந்த மாரி ஆகும். அதனால அந்த டிபில இருக்க பிளேட்ட பிரிச்சுட்டு செக் பண்ணியிருந்தேன். பிரேக்கரும் கரெக்ட்டா இருக்கு. ஒரு ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, எறும்பு வந்து உள்ள போயிருக்கும். அதாவது அந்த பிரேக்கர்ல வந்து எறும்பு வந்து மண் எடுத்துன்னு போய் உள்ள சேர்த்துரும். பிரேக்கர் ஆன்ல இருக்கும்போது கூட கரெக்ட்டா கான்டாக்ட் கிடைக்காது. பிரேக்கர்ல அந்த மாரி ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த மாரி ஆன் ஆஃப் ஆகும். கரண்ட் வந்துட்டு வந்துட்டு போலாம். அதனால அதையும் செக் பண்ணியிருந்தேன். அதுவும் அந்த மாரி எதுவும் ப்ராப்ளமும் இல்ல. இந்த பிரேக்கரு, சுவிட்ச் இதெல்லாம் எதுக்கு நான் செக் பண்ணேன்னா, இவங்க திடீர்னு கரண்ட் வருது, திடீர்னு போகுதுன்னு சொல்றாங்க. இந்த சுவிட்ச், பிரேக்கர் 2லயும் ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கோசரம் இது 2யும் செக் பண்ணி பார்த்தேன். இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, ஸ்டெபிலைசர்லேருந்து அந்த ஏசிக்கான ஒயர வெளில எடுத்துட்டு, லாஸ்ட்டா அத தான் செக் பண்ணி பார்க்கணும். அது செக் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஒயர ஏசியோட ஒயர வெளில எடுக்கும்போது அந்த கனெக்டர்லேருந்து, நியூட்ரலுக்கான அந்த காப்பர் மட்டும் தான் அந்த ஸ்க்ரூல கரெக்ட்டா டைட் ஆயிருக்கு. எர்த் ஒயரும் வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ்ல தான் ஸ்க்ரூ டைட் ஆயிருக்கு. அதே மாரி ஃபேஸ் வந்து அந்த மேல அந்த ஒயர்ல இருக்க பிளாஸ்டிக் தான் டைட் ஆயிருக்கு. அவங்க ஒயர சீவி உள்ள தள்ளும்போது பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்து அந்த ஸ்க்ரூல வந்து டைட் ஆவல. உள்ள இருக்க அந்த ஃபேஸோட அந்த காப்பர் ஒயர் வந்து கீழ இருக்க இன்புட்ல டச் ஆகும்போது கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஏசி ஓடிட்டே இருக்கும்போது, லூஸ் கனெக்ஷன்ல லோடு இருக்கும்போது, அது டச் ஆகாம விட்டுருச்சுன்னா வந்து, இந்த மாரி ஆஃப் ஆன் ஆகும். இந்த மாரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா, நம்ம ஸ்டெபிலைசர் லைன் குடுக்கும்போது, மேல ஸ்டெபிலைசர மாட்டுறதுக்கு முன்னாடியே, இந்த ஏசியோட ஒயர சீவிட்டு, கரெக்ட்டா காப்பர்ல டச் ஆயிருக்கா அந்த கனெக்டர்ல வந்துன்னு பார்த்துட்டு ஸ்க்ரூ டைட் பண்றது நல்லது. எலக்ட்ரிக்கல பொறுத்தவரைக்கும் ஃபால்ட் எப்படி வேணா வரலாம். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.